ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எப்படியெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? டெஸ்ட் பேட்ச்சில் சில பேர் ஜாயின் பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்க. ஸோ அந்த டெஸ்ட்லலாம் கரெக்டாக போயிட்டுருக்கா? எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ்ட் ஃபியூ டேஸாகவே கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டுருக்கு. இவ்வளோ நாளாக பேபி பொறந்ததுக்கப்புறம் நான் அம்மா அப்பா வீட்டில் தான் இருந்தேன். இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன். ரெகுலராக எனக்கு ப்ராப்பராக ஒரு படிக்கிறதுக்குன்னு டைம் இன்னும் நான் செட் பண்ணலை. ப்ராப்பராக இன்னும் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ எவ்வளோ என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுதோ அதெல்லாம் தான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ராப்பராக எல்லாமே நமக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊர்லேருந்து வந்த ஃபர்ஸ்ட் டே. ஃபுல்லாக வந்து எனக்கு என்னோடய திங்ஸ் எல்லாம் அங்கே இங்கேன்னு பரப்பி இருந்தது. எல்லாத்தையும் ப்ராப்பராக அந்தந்த இடத்துல செட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடே ஆச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ ஒரு சில சம்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் தான் வந்து பார்த்துட்ருந்தேன். மேக்ஸில் வந்து இன்னும் ஒரு 3 டாபிக் இருக்குது. அதை எப்படியாவது நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ நான் என்னால் வீடியோ எடுத்துகிட்டு என்னால் மேக்ஸ் இப்போதைக்கு பண்ண முடியல. ஏன்னா நான் எந்த டைமில் படிக்கிறேன்றதே எனக்கு தெரியல. ஸோ அதனால் ப்ராப்பராக வீடியோஸ் எதுவும் இருக்காது. அண்ட் ஒரு 2 டேஸில் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹிஸ்ட்ரி படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்னோடய ஷெட்யூல் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ மார்னிங்கும் வந்து இந்த ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஒரு ப்ராப்பராக ஒரு ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஒரு லைவ் மாதிரி போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன சஜஷன் இருக்குது இதை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ். ஸோ மேக்ஸ்க்குன்னு நான் ப்ராப்பராக ஒரு ஷெட்யூல் பண்ணியிருந்தேன். அதுபடி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்நேரம் நான் அடுத்த சப்ஜெக்ட் போய் நான் அதில் பாதி போயிருந்திருப்பேன். பட் ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால என்னால் அதை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஐ நோ இது வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருக்காது. ஒரு காரணத்தை காட்டி இதனால தான் நான் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து ரொம்ப சைல்டிஷான ஒரு விஷயந்தான். பட் ஸ்டில் இனி இதுக்கப்புறம் இப்படி நான் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேன். அண்ட் ஒரு சில சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கும்போது அந்த விஷயத்த நான் வந்து ரொம்ப ப்ராப்பராகவும் அண்ட் என்னோட அந்த டைம்குள்ளேயும் நான் அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப டைம் சேவிங்காகவும் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அப்பப்பன்னு சொல்லி படிக்கிறதுனால நமக்கு வந்து என்ன நம்ம பண்ணுறோங்கிறதே ஒரு சில டைமில் மறந்துடுது. ஆக்சுவலி எனக்கு இது வந்து செட் ஆகலை. கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே ஒரு நல்ல ஒரு ஷெட்யூலுக்கு நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே தான். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ஒரு நோட் எடுத்துகிட்டு நமக்கு என்னெல்லாம் ஒர்க் இருக்குது ஃபஸ்ட்டு, நாம் இப்போ எதனால் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறோம், இப்போது நம்ம இந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டோம், ஏன் இப்போ அகெயின் ஸ்ட்ரக் ஆகுறோம் அப்படின்ற ரீசன் எல்லாம் கொஞ்சம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்கு இப்படி ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறதுக்கு என்னெல்லாம் ரீசன், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன ஒர்க்காக இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம வந்து அகெயின் போயிடணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஒர்க்கும் ஐ மீன் ஒரு ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், குக் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, பேபியோட ஸ்லீப்பிங் டைம் என்ன, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா பேலன்ஸ் டைம் என்ன இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஸ்டடீஸ்க்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத என்னால் யோசிக்க முடியும். புது பிளேஸ் அப்படிங்கிறங்காட்டி நம்ம பேபியும் பெருசாக குறை சொல்லிட முடியாது, கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்ட்டுலாம். அவங்க கொஞ்சம் கிராங்கியாக இருக்க தான் செய்வாங்க. ஸோ அவங்களோட ஸ்லீப்பிங் டைம் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். அண்ட் அது போக ஏர்லி மார்னிங் என்னால் எந்திரிக்க முடியுமா, அப்படி எந்திரிச்சோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பிளான் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி நிறைய கொஷின் எனக்குள்ள. அண்ட் ஆல்சோ இப்போ பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தையும் வந்து கையில் வச்சுருக்கேன். அதில் எந்த காம்ப்ரமைஸும் நம்ம பண்ணவே முடியாது. ஸோ எண்ட் ஆஃப் த அனலைசேஷனில் நான் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு பெரிய வேர்டு என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக அதை இப்போ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா 2லேயுமே போய் நான் நல்லா மாட்டிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. நான் சொன்னது எல்லாமே நியூலி மேரிட் அண்ட் மாமிஸ் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி ப்ராப்பராக ஒரு ஸ்டடி விலாகாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.